சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் அருகே இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து சென்ற பெண் மீது பின்னால் வந்த சரக்கு வாகனம் இடித்ததில் நிலை தடுமாறி விழுந்த பெண் மீது அதே வாகனம் தலையில் ஏறியதில் அந்த பெண் அதே இடத்தில் உயிரிழந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்போம். சரவணகுமார், அந்த காட்சிகளை விவரிங்க. இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்போம். சரவணகுமார், விரிவான தகவல்கள். இந்த விபத்து தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்போம். சரவணகுமார், விரிவான தகவல்கள். சென்னை புதுப்பேட்டையைச் சேர்ந்த 42 வயதான ஸ்ரீதேவி என்ற பெண் இருசக்கர வாகனத்துல தனது மகனை புரசைவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில அவர் இறக்கி விட்டு திருப்பி வீடு திரும்பும் பொழுது இந்த விபத்து நடந்திருக்கிறது. சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் அருகே இந்த விபத்து நடந்த நிலையில் இந்த விபத்து சம்பவத்தினுடைய சிசிடிவி தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த சிசிடிவி காவல்துறையினர் இந்த பதிவை கைப்பற்றி இந்த விபத்தை ஏற்படுத்திய வாகனம், நிற்காமல் சென்ற அந்த வாகனம் எந்த வாகனம் என்பதை அடையாளம் கண்டிருக்கிறார்கள். இந்த விபத்து நடந்த பொழுது இந்த இருசக்கர வாகனத்திலே ஸ்ரீதேவி தலைக்கவசம் அணிந்துதான் அவர் இருசக்கர வாகனத்திலே வந்திருக்கிறார். பின்னால் வந்த அந்த வாகனம் தான் அவரை மோதி இடித்து விட்டு அவர் கீழே விழும் பொழுது அவருடைய தலைக்கவசம் தனியாக கீழே விழுந்து விடுகிறது. அதற்கு பிறகு அந்த வாகனத்தினுடைய பின் சக்கரம் அவருடைய தலையில் ஏறி விடுகிறது. இந்த சம்பவத்துல ஸ்ரீதேவி என்ற அந்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார். உடனடியாக அண்ணா சதுக்கம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் இந்த விபத்து தொடர்பாக விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில காவல் ஆணையர் அலுவலகம் எதிரிலேயே நடந்த அந்த சம்பவத்துக்கு அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி பதிவுகளை தேடினார்கள். அப்பொழுது சிசிடிவி பதிவுகளை இந்த விபத்தை ஏற்படுத்திய வாகனம் எது என்பது அடையாளம் காணப்பட்டது. ஒரு கனரக சரக்கு வாகனம் என்பது தெரிய வந்தது. பல்வேறு தகவல்களை வாகனம் குறித்த பல்வேறு தகவல்களை நேரில் பார்த்தவர்கள் சொன்ன நிலையில இந்த சிசிடிவி பதிவுகளை வைத்து தேடினார்கள். அதே வேளையில சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே இந்த வாகனத்தை நிறுத்திவிட்டு அங்கிருந்து அந்த ஓட்டுநர் தப்பி சென்றிருக்கிறார் என்பதும் தெரிய அந்த வாகனம் தற்பொழுது மீட்கப்பட்டிருக்கிறது. வேதநாயகி என்பவருடைய பெயர்ல அந்த வாகனம் இருக்கிறது. சூர்யா என்றவர் தான் அந்த வாகனத்தை ஓட்டி வந்திருக்கிறார். தற்பொழுது அந்த ஓட்டுநர் சூர்யாவை போலீசார் தேடி வருகிறார்கள். அந்த வாகனத்தை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அதே வேளையில இந்த கனரக வாகனங்கள்லாம் பள்ளி நேரங்கள்ல குறிப்பிட்ட நேரங்கள்ல வரக்கூடாது என்று சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த வாகனத்திற்கு அனுமதி உண்டா, இதை காவல்துறையினர் அனுமதித்தது ஏன் என பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. ஏற்கனவே இது போன்ற ஒரு விபத்துல 10 வயது சிறுமி கடந்த ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு செம்பியம் பகுதியில உயிரிழந்தார். தாய் கண் முன்னே உயிரிழந்தார். இதனை அடுத்து இந்த கனரக வாகனங்கள் இவற்றையெல்லாம் முறைப்படுத்தி இதை வரக்கூடிய நேரத்தை ஏற்கனவே இருந்த அந்த விதிகளை மீண்டும் கடுமையாக பின்பற்றினார்கள். காவல்துறையினருக்கு அந்த அறிவுறுத்தல் மேற்கொள்ளப்பட்டது. இந்த சம்பவத்தில் விபத்தை ஏற்படுத்தியது ஒரு சரக்கு வாகனம், கனரக சரக்கு வாகனம் என்று தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பகுதியில் பணியில் இருந்த போக்குவரத்து போலீசாரிடமும் விசாரணை மேற்கொள்வார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.